உட்காருன்னு சொல்லி இந்த கால் தூக்கி இப்படி வைப்பாங்கல்ல, ஒரு கயர் மாதிரி பின்னி இருக்கும், அதை தள்ளி விட்டாரு அப்படி. அதில் உட்காந்துக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படி கதை சொன்னேன். சொன்ன உடனே, ஏய் பிரமாதமா இருக்கியா, இப்படி உட்காரியா மாறுது. ஆமாம் அப்படின்ட்டு இப்படி உட்கார வச்சுட்டு மனைவியை கூப்பிட்டு, எங்கள் 2 பேருக்கும் 2 ஜூஸ், ஏதாவது நல்ல ஜூஸ் கொடுமா அப்படின்ட்டு வாங்கி குடிச்சிட்டு, அப்புறம் சில டவுட்ஸ்லாம் கேட்டார். அதெல்லாம் நான் சொல்லி எல்லாம் பண்ணேன். பண்ணிவிட்டு எவ்வளோ இந்த பணம் இவ்வளோ தானே வேணும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வந்து வாங்கிக்கலாம், உனக்கு வாங்கிக்கலாம், நாளைக்கு காலைல வந்து வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நான் ரொம்ப மகிழ்ச்சியாக அங்கேருந்து போனேன். போய் கதவை திறந்துட்டு போகும்போது, தம்பி அப்படின்னாரு. இதே மாதிரி என்கிட்ட உல்ட்டா வெர்ஷனாக ஒரு கதை இருக்குது, அதான் நான் படம் பண்ணும்போது உன் கதைன்னு நினைச்சிடாத அப்படின்னாரு. முடிஞ்சு போச்சா? பயங்கரமா நொந்துட்டேன். என்னடா இப்படி சொல்றாரு இந்த ஆளு அப்படின்ட்டு அப்படியே நடந்து வீட்டுக்கு வந்துட்டேன். ஒரு 15 நாள் கழிச்சு டெய்லி வீட்டுக்கு போறேன், பார்க்கவே முடியல. ஏன்னா அடுத்த நாள் வந்து பணம் வாங்கிக்கினார்ல, டெய்லி வீட்டில் போய் நிற்பேன். அவங்க வீட்டில் பெல் அடிச்சா அவங்க ஒய்ஃப் சொல்லுவாங்க, இல்லை சார் காலையில் 6 மணிக்கே போயிட்டாருன்னுவாங்க. அப்புறம் அப்படியே அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறேன், கிடைக்கல பணம். அப்போ அந்த டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணுற ஒரு அசிஸ்டண்ட்டு, எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர், அவர் ஒரு நாள் இரவு என்கிட்ட வந்து உட்காந்தாரு. களஞ்சியம், எங்கள் டைரக்டரை மீட் பண்ணியா? ஆமாம் சார். ஆமாம் மீட் பண்ணேன். நீ இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு கதை சொன்ன தெரியுமா? எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்கல்ல, எல்லாம் பரஸ்பரம் எல்லாருமே பகிர்ந்துக்குவோம். ஒரு சீன் யோசிச்சா கூட எல்லாருமே எல்லாருக்கும் சொல்லுவோம். இத்தனை படங்கள் எல்லாருமே பண்ணியிருக்கோம், எவன் ஒரு சீனை கூட ஒருத்தன் திருடினது இல்லை. அவ்வளவு நேர்மையான நண்பர்கள் என்னுடைய நண்பர்கள் சினிமாவில் இன்னைக்கு இருக்கிறவன். ஒரு சில பேர் தவிர எல்லாருமே டைரக்டர் ஆகிட்டாங்க. அப்போ என்கிட்ட வந்து சொல்கிறாப்புல, நீங்கள் டைரக்டர் வந்து பார்த்தியா? ஆமாம். கதை அன்னைக்கு சொன்னீங்க, ஒரு கதை சொன்னீங்க, உங்க அடிச்சனா உனக்கு எப்படி இருக்கும், அவன்லாம் திருட்டு போயணும் உனக்கு தெரியாத, நீ சொன்ன கதையை அப்படியே அம்மாவை அப்பாவாக்கி அப்பாவை அம்மாவாக்கி சொல்லி ஸ்கிரிப்ட் ரைட்டிங் போயிட்டுருக்குடா, இன்னும் 2 வாரத்தில் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது, இன்னாரு ஹீரோ அப்படின்னு எனக்கு சொல்கிறான். சொன்ன உடனே சினிமாவில் இந்த துரோக கதைகள் நிறைய இருக்கு. முதல் தடவையா சினிமா வேண்டான்னு முடிவு பண்ணுறேன். நம்ம வந்து ரொம்ப ஒரு நேர்மையான ஆள், நம்ம ஒரு உயரமான இடத்துக்கு போயிட்டு வந்துட்டோம். சுத்தமாக ஒருத்தன் கதையை கேட்குறான், உனக்கு நாளைக்கு சாயந்தரம் பணம் தரங்கிறான், தரமாட்டேங்கிறான். இன்னொருத்தன் கதையை கேட்குறான், நாளைக்கு வந்து பணம் வாங்கிடான்னா பணம் தரமாட்டேன்ட்டான். இவ்வளவு ஃப்ராடான இவ்வளவு மோசமான இந்த துறையில் நம்ம எப்படி இங்கேருந்து குப்பை கொட்டப்படும்? இது நமக்கு சரி வராது, கொலகாரனாக தான் ஆகணும் போல இருக்கு, இது சரி வராதுன்னு முடிவு பண்ணிட்டு, நான் சினிமாவுக்கு வரமாட்டேப்பா, எனக்கு சினிமா சம்மந்தம் வராது, நான் ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்ட்டு. இதுக்கு நடுவில் எனக்கு புதுசாக ஒரு நட்பு உருவாகி இருந்துச்சு.